தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தில் பணியாற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகள் உட்பட 3000க்கும் மேற்பட்டோர் தற்போது ஊதியம் நிறுத்தம் என்ற ஒரு தகவல் கிடைத்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு ஊதிய நிதி வழங்காத நிலையில் தற்போது இந்த ஒரு தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கீதன், இதுகுறித்தான உங்களுடைய தகவல்கள். வணக்கம். குறிப்பாக இந்த SSA என்கிற இந்த சர்வ சிக்ஷான் அபியான் திட்டத்திற்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் 3000 கோடி முதல் 4000 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கி வருகின்றது. ஆனால் தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதில் தொடர்ந்து தமிழக அரசு மறுத்து வரக்கூடிய நிலையில் அந்த நிதி உதவியை மத்திய அரசு நிறுத்தி இருக்கின்றது. அந்த நிதி மத்திய அரசிடமிருந்து வரக்கூடிய நிதியை கொண்டு கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்டவர்களுக்கு தற்பொழுது ஆசிரியர்கள், குறிப்பாக இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், அதே போல ஓவியம், தையல் உள்ளிட்ட பகுதி நேரமாக பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுகின்றது. அதே போல ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி இயக்ககத்தில் இயக்குநராக இருக்கக்கூடிய IAS அதிகாரிகளுக்கும் இந்த மத்திய அரசு நிதியிலிருந்தான் ஊதியம் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆனால் மத்திய அரசு தற்பொழுது நிதியை நிறுத்தியிருப்பதன் காரணமாக இந்த செப்டம்பர் மாதத்திற்கு வழங்க வேண்டிய அந்த ஊதியம் என்பது தற்பொழுது வழங்கப்படாமல் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் அந்த ஊதியம் பெறக்கூடியவர்கள் தற்பொழுது பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றனர். அவர்களுக்கு இந்த மாதத்திற்கான ஊதியம் கடந்த மாதத்திற்கான ஊதியம் கிடைக்காத நிலையில் அவர்கள் வாழ்வாதாரம் தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மாநில அரசு இந்த மாதத்திற்கான அவர்களுக்கு நிதியை கொடுத்தால் மட்டுமே அந்த சம்பளத்தை வழங்க முடியும். இல்லை என்றால் மத்திய அரசினுடைய நிதி வரும் வரை அவர்களுக்கு ஊதியம் வழங்க இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. எனவே மாநில அரசு உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த நிதியை பயன்படுத்தி பங்கு பெறக்கூடிய அந்த ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. தற்போதைய தகவலுக்கு நன்றி கீதன்.